மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடந்த நேரமும் நடந்த தூரமும் நூலின் முதல் பிரதியை உச்சநீதிமன்ற நீதிபதி ஆர் மகாதேவன் வெளியிட்டார். மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலக அரங்கில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி சிவராஜ் வி பாட்டீலின் சுயசரிதை அடங்கிய கடந்த நேரமும் நடந்த தூரமும் எனும் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. நீதிபதி சிவராஜ் வி பாட்டீல் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சிவராஜ் வி பாட்டீல், உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன், சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி ஜெயச்சந்திரன், ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி கற்பக விநாயகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் கடந்த நேரமும் நடந்த தூரமும் நூலின் முதல் பிரதியை உச்சநீதிமன்ற நீதிபதி ஆர் மகாதேவன் வெளியிட உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் பெற்றுக்கொண்டார். பின்னர் பேசிய நீதிபதி மகாதேவன், மனித வாழ்வின் அவசிய தேவையை அறச்சிந்தனைதான் என கூறினார். இந்த நூல் மெஹபூப் பாஷா அவர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. சமூகத்தின் அடித்தட்டு மக்களாக வாழக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையை தொலைத்து விட்டதாக நினைத்து கொண்டு தன் வாழ்க்கையை பற்றி சிந்திக்காமல் நாட்களை கழித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு தங்களுக்கான உரிமைகள் இதுதான், அதை தொலைத்து விட்டாலும் அதை மீட்டு தருவதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று பணிபுரிவதற்கு மெஹபூப் பாஷா ஒரு உன்னதமான உதாரணம். அவரோடு தோள் நின்று பணியாற்றிய ஹென்றி திபேங் போன்றவர்கள் உதாரணம். இந்த மண்ணில் வாழக்கூடிய மனிதர்களை நேசித்து பாருங்கள் என்று சொன்ன உன்னதமான ஒரு நீதிபதி சிவராஜ் பாட்டீல் அவர்கள் அதைத்தான் இந்த நூலிலே பதிவு செய்திருக்கிறார். சுயசரிதைகள் எழுதுவது என்பது ஏதோ புதிதான ஒரு விஷயம் அல்ல. கிறிஸ்து பிறப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பு செயின்ட் அகஸ்டின் என்பவர் கன்ஃபெஷன்ஸ் என்று ஒரு தன்னுடைய சுயசரிதையை பதிவு செய்தார். அதிலே உன்னதமான பதவியிலே இருக்கக்கூடியவர்கள், அரசை நடத்தக்கூடியவர்கள், ஆட்சி அதிகாரத்தை கையிலே வைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றியும், அறம் சார்ந்த வாழ்க்கை என்றால் என்ன என்பதை பற்றியும் கன்ஃபெஷன் என்பது பதிவு செய்தது கிறிஸ்து பிறப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன். இப்படி சுயசரிதைகள் உலகம் சார்ந்த பல்வேறு இடங்களிலும் பலராலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஜூலியஸ் சீசர் எழுதியிருக்கிறார் தன்னுடைய சுயசரிதையை. போர்க்களத்திலே எவ்வாறு போரிட்டு எப்படி வெற்றி பெற முடியும், தோல்வியை எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்பதை ஜூலியஸ் சீசர் பதிவு செய்திருக்கிறார் தன்னுடைய சுயசரிதையில். பல்வேறு எழுத்தாளர்கள் தங்களுடைய சுயசரிதையை எழுதியிருக்கிறார்கள். படைப்பாளர்கள் ஆன்மீகத்தை ஒட்டி சுயசரிதை எழுதியிருக்கிறார்கள். அரசியல் காரணங்களை சார்ந்து சுயசரிதை எழுதியிருக்கிறார்கள். தத்துவ விசாரங்களை அறிந்து கொண்ட விதத்திலேயே சுயசரிதை எழுதியிருக்கிறார்கள். நீதியரசர் சிவராஜ் பாட்டீல் அவர்களுடைய சுயசரிதை அதிலிருந்து சிறிது விலகிச் செல்கிறது. இந்த சுயசரிதை என்ன சொல்கிறது என்றால், எப்படி பிறந்தோம் என்பதை தள்ளி வைத்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கை உங்களை எப்படி எடுத்து செல்கிறது என்பதை தள்ளி வைத்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையிலே நீங்கள் அடையக்கூடிய இன்பங்கள் துன்பங்கள் ஆகிய அனைத்தையும் அனுபவித்துவிட்டு அவற்றையும் சிறிது சிறிதாக தள்ளி வைத்துக் கொள்ளுங்கள். உன்னதமான பதவியை நீங்கள் அடையலாம், அதை உங்கள் மனதில் இருந்து தள்ளி வைத்து விடுங்கள். உங்கள் வாழ்க்கையின் சோகங்கள் உங்களை கீழே கொண்டு செல்லலாம், அவற்றை பற்றி நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டாம். தொடர்ந்து உங்களுடைய பயணத்தை எடுத்து செல்லுங்கள். அறம் சார்ந்த பயணமாக அது அமைந்தால் அந்த பயணம் வாழ்வின் உன்னதத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்று அந்த சுயசரிதையிலே நீதியரசர் சிவராஜ் பாட்டீல் அவர்கள் பதிவு செய்கிறார். பேருக்கேற்றவர் சிவராஜ் பாட்டீல். PATIL என்பதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. P என்பது பாப்புலர், P என்பது பொலைட், P என்பது பாசிட்டிவ், A என்பது ஏபிள், அஃபபிள், அட்மிரபிள், அடோரபிள். A. T என்பது ட்ரூத்ஃபுல், டாக்ட்ஃபுல். I என்பது இன்ஸ்பைரிங், இன்வால்விங், இன்டெகிரிட்டி.
L என்பது லிசனிங், லேர்னிங், லிவிங் த மார்க் இன் த வேர்ல்ட் அண்ட் லீவ் த வேர்ல்ட். தட்ஸ் a life. இந்த நேரத்திலே ஒரு புத்தகம் ஒரு மனிதனை எப்படி உருவாக்கும் என்பதை காட்டுகிற ஒரு நிகழ்ச்சி. எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவர், நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர் அந்த ஸ்கூல் ஃபைனல் SSLC என்ற வகுப்பிலே தோல்வியடைந்து விட்டார். அவரோடு படித்தவர்களெல்லாம் கல்லூரி போகிறார்கள். அவருக்கு சோகம். அவர் முடிவு செய்கிறார், தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்கிறார். அந்த முடிவை அவர் வெள்ளிக்கிழமை எடுக்கிறார். சனி, ஞாயிறு, திங்கட்கிழமை ஏதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போய் ரயில்வேயில் தண்டவாளத்தில் படுக்கிறது என்று முடிவு செய்கிறார். அதுக்கிடையிலே சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, ஒரு லைப்ரரிக்கு போகிறார். லைப்ரரியிலே ஒரு புத்தகத்தை தருகிறார்கள். புத்தகம் படிக்கிறார், சரியாக இல்லை, மறுபடியும் படிக்கிறார், வீட்டுக்கு கொண்டு போகிறார், அதை படிக்கிறார். 3 முறை படித்துவிட்டு அவர் முடிவு செய்கிறார், தற்கொலை செய்து கொள்ளப் போவதில்லை, வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று முடிவு இருக்கிறார். அதற்கு பிறகு அவருக்கு கிடைக்கிற பெருமை, செகண்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுறாரு, BL போகிறாரு, அங்கே போகிறாரு, பெரிய பதவிகள்லாம் அவரை தேடி வருது. அந்த தேடி வந்து பெருமை பெற்றிருக்கிற அந்த நண்பர் படித்த புத்தகத்தினுடைய பேர் என்ன தெரியுமா? சத்திய சோதனை, மை எக்ஸ்பெரிமெண்ட் இன் தி ட்ரூத். அந்த பெருமைக்குரியவராக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நண்பருடைய பேர் எதுன்னு தெரியுமா? கற்பக விநாயகம். இது உண்மையில் நடந்தது. என்னை உருவாக்கியது ஒரு புத்தகம், அதை விட என்னை உருவாக்கியது ஜஸ்டிஸ் சிவராஜ் பட்டேல். அவர் சென்னைக்கு நீதிபதியாக வருகிற போது அவரோடு நான் அமர்ந்து பணி செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதில் என்ன பியூட்டின்னா, முக்கியமான வழக்குகள் எல்லாம் என்கிட்ட கொடுத்துருவார், நீங்கள் எழுதுங்க. அது பூரா நான் எழுதின எழுத்துக்கள் பூராமே ரிப்போர்ட்டபிள் ஆக்கிட்டார் அவர். அதாவது தனக்கு கிடைக்கிற பெருமையை விட தன்னோடு அமர்ந்திருக்கிற ஆட்களுக்கு பெருமை கிடைக்கிறதே, அதை வலுவாக்கிவர். அதான் லீடர். வாட் இஸ் a லீடர்? Leader is one who makes others leaders, group leaders. That's the leader. எது உயர்ந்த மனிதன்? எவன் உயர்ந்த மனிதன்? Who is a great man? நகர்மணான பிரச்சயாதனேன தியாகே நைக்கே அமிர்தத்வமான ஷகு. நகர்மணா, man of karma? No. நப்ரஜயா, man of masses? No. தனேன, money? No. Then who is a great man? நகர்மணான பிரச்சயா தனேன தியாகே நைக்கே அமிர்தத்வமான ஷகு. தன்னை தியாகப்படுத்திக் கொண்டு அடுத்தவர்களை உயர்த்துகிற தன்மை இருக்கிறதே, he is a great man.